இன்னைக்கு என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஜீரோ பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண சொன்னா நான் இந்த 3 ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணா இப்ப நான் சொல்ல போற போர்ட்ஃபோலியோ நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும்னு நான் கெஸ் பண்றேன். பிஃபோர் தட் திஸ் இஸ் டே 13 இன் லேர்னிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் 15 days. ஃபர்ஸ்ட் என்னோட 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பராக் பரி ஃபிளெக்ஸி கேப்ல போடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க லாங் டேர்முக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதையும் தாண்டி இவங்க வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்றதுனால இவங்களோட ஃபண்ட் மார்க்கெட்டே ஃபால்ல இருக்கப்ப கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் என்னோட 30% ஆஃப் மணியை நிப்டி லார்ஜ் மிட் கேப் 250ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். இங்க என்னோட மணியை லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை கம்பைன் பண்ணி 250 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்டா என்னோட 20% ஆஃப் மணியை நான் நிப்டி ஸ்மால் கேப் 250ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த இடத்துல என்னோட மணி கொஞ்சமா ஸ்மால் கேப்ல எக்ஸ்போசர் ஆகும். அண்ட் இதை லாங் டேர்முக்கு பார்க்கும்போது இந்த ஃபண்ட் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். நான் எதுக்காக இந்த ஃபண்ட் எல்லாம் சூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கான டீடைல் PDF டாக்குமெண்ட் நானே மேக் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் லைஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட்டை உங்க டிஎம்க்கு ஷேர் பண்றேன். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி A to Z தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மந்த் நான் 3 hours லைவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் நடத்துறேன். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு நாள் நைட்டோட டின்னர் ஃப்ரைட் ரைஸ் பிரைஸ் தான் சார்ஜ் பண்றேன் 129 அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பயோல இருக்கு.